வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால பயிற்சிக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. இதை ஒரு ரெக்கமெண்ட் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பாருங்க டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வரும். ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி காலையில் வந்து மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், நிஃப்டியோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இதே ஃபர்ஸ்ட் பார்த்துக்க. புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதில் ஒரு 12 வீடியோ இருக்குது. இதில் வந்து எப்படி ட்ரேடை கட்டமைக்கிறது என்னங்கிறத வந்து நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள். அப்புறம் அப்படியே அதனோட கண்டினியூட்டி வீடியோ தான் மற்ற எல்லாமே. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இதுலேயும் வரும். கோல்டு பற்றி, நிஃப்டி பற்றி டெய்லி, ஸ்டாக்ஸை பற்றி டெய்லி வர்றது எல்லாமே இதனோட கான்செப்டே தான். இப்போ அதனால இதை முழுமையாக பாருங்கள். இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு வந்து கொடுக்குறத முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதில் என்ன சாரம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இடையில இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு வீடியோ இருந்ததுன்னா அதை முழுமையாக பார்த்து எல்லாம் சின்ன சின்ன வீடியோ தான், 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தானே கொடுத்துருக்கேன். முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர், ஜனவரி ஃபியூச்சர் 1 ஹவரில் பார்ப்போம். ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தோம் நாம. இது டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் லெவல். நேற்று கொடுத்துருந்த லெவலே இதுதான். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆயிருக்கா மேலே. மார்க்கெட்டு நேற்று ரெஸ்ட் சப்போர்ட்டாக இருந்த ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா. இங்கே தான் வந்து நேற்று க்ளோஸ் ஆயிருந்தது மார்க்கெட்டு. இன்னைக்கு ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே உள்ளே வந்தாச்சு மார்க்கெட். அதாவது ரேஞ்சுக்குள்ளே வந்தாச்சு. ரேஞ்சுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிங்களா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் எடுத்துக்கங்க. இது மேலே போச்சுன்னா சப்போர்ட்டாக மாற்றிக்கங்க, கீழே வந்தால் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிக்கங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து மார்க்கெட்டு கீழே வந்து இன்னைக்கு 1ஆம் தேதி பெரிய வால்யூம் இல்லை. முதலே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும், சொல்லலை. சாரி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது முன்னாடி சொல்லியிருக்கணும். சாரி சாரி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வால்யூம் பெருசு ஒன்றும் ஆகலை. ஏன்னா போல்டு மார்க்கெட் எல்லாம் மேக்ஸிமம் லீவுங்கிறதுனால பெரிய வால்யூம் இங்கே நடக்கலை. ஒரு கிராஜுவலான நேற்று நடந்த மூமெண்ட்டுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் நடந்திருக்கு. இதை 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதே வேஸ்ட்டாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல் இருந்திருக்கு. 5 மினிட்ஸில் பார்த்தா இதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பான். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பார்க்குறோம். அது என்ன நடந்திருக்கா அப்படின்னு செக் செக் பண்ணோம்னா, ஆல்ரெடி இங்கே ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து உள்ளே முடிஞ்சாச்சு. ரேஞ்சுக்குள்ளே வந்து முடிஞ்சாச்சு. அதுக்கடுத்து மேலே ட்ரை பண்ணுறான், கீழே வர்றான். மறுபடியும் மேலே ட்ரை பண்ணுறான், மறுபடியும் கீழே வர்றான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கொஞ்சம் பிரேக் பண்ணி வர்றான். வந்து மேலே போய் மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே போனவன் இந்த ஹைக்கு போய் பிரேக் பண்ண முடியாமல் எகைன் கீழே வந்து மேலே போய் இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து இந்த அளவுக்கு வர முடியல. கவனிங்க, இதுக்கு தான் பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு வர முடியல. அகைன் வந்து மேலே போகிறான். இங்கிருந்தே மறுபடியும் ஒரு புஷ்அப் ஆகுறான். போயிட்டு இங்கே வந்து முடிகிறான். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேயே முடிச்சிருக்கோம். சின்ன ரேஞ்சில் முடிச்சிருக்கா. நேற்று வந்த ரேஞ்சுக்கு நேற்று பாரு இங்கிருந்து மூவ் ஆயிருக்கான். இங்கிருந்து மூவ் ஆகி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டா. பெரிய பாயிண்ட் இருக்குமானா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 40-50 பாயிண்ட் தான். மேலே வாட்டிங்கன்னா 340 ரேஞ்சு, கீழே 280 ரேஞ்சு. ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கான்னு வச்சுக்கலேன். அவ்வளோதான் மூவ்மெண்ட். இதில் என்ன ட்ரேடு பண்ணியிருக்க முடியும்னா பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் சிக்கிட்டுருக்கும். அதனால இதை பற்றி யோசனை பண்ண வேணாம், விட்டுருங்க. நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது? நாளைக்கு சேம் ரேஞ்சு தான். ஒன்றும் மாற்றங்கள் எல்லாம் பெருசாக சொல்கிறக்கு இல்லை. நாளைக்கு எங்கேயாச்சும் கீழே இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிட்டும் கூட மேலே வரலாம். அல்லது கொஞ்சம் கேப் டவுன் அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படியே மேலே போகிறக்கும் பாசிபிலிட்டி. நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகிறக்கும் கூட பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு ரேஞ்சாக இருக்குது. இப்போ இடையில ஏதாச்சும் ரேஞ்ச் இருக்கானா ஒன்றும் இல்லை. இடையில இந்த ஒரு கேப் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த கேப் ஆல்ரெடி இன்றைக்கி டச் பண்ணிட்டா. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டச் பண்ணியிருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
நாளைக்கு இது ரேஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கீழே வந்தால் இந்த ரேஞ்சாக நம்ம எடுத்துக்குவோம். இது பிரேக் ஆனால் தான் மேலே கீழே ரேஞ்சு போடும். இப்போ நம்ம வச்சிருக்க ரேஞ்ச் என்ன? ஒன்று இதுக்குள்ளே வச்சுருக்கோம், இந்த இடத்துல நிற்கிது, ரேஞ்சுக்குள்ளே நிற்கிது. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இது ஒரு சப்போர்ட்டாகவும் வச்சுருக்கோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெண்டுமா ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஸ்பாட் என்ன நடந்திருக்குது இல்லை, நிஃப்டி ஸ்பாட். நிஃப்டி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக இருக்கேன் பாருங்க. அழகாக வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கிறான். நேற்று என்ன நடந்ததோ அந்த ரேஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறது தான் ரேஞ்சு. இன்னைக்கு நேற்று வந்து கிட்டத்தட்ட அங்கே தொட்டுட்டு வந்து இங்கே முடிஞ்சிருந்தான். இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறான், மேலே அந்த ரேஞ்சை இன்னும் கொஞ்சம் மேலே போய் தொட்டுட்டு அப்படியே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த இந்த லோவை பிரேக் பண்ணால் முடிஞ்சிருக்கிறான். 5 மினிட்ஸில் வரது அழகாக தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி தோணும் இதில் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இதில் பாருங்க தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்க. நேற்று வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கான். அப்போ இது ரேஞ்ச். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், மேலே ஓப்பன் ஆகிருக்கான். மேலே போக முடியல, கீழே வந்தால் அதே ரேஞ்ச் எடுத்திருக்கான். மேலே போகிறா, கீழே வர்றா, அதே ரேஞ்ச். அதே ரேஞ்சு தான் பாருங்க. இன்னைக்கு அதே ரேஞ்சை பிக் பண்ணிட்டு அப்படியே போய் முடிச்சிட்டான். இன்னைக்கு வால்யூம் இல்லை, ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டு ரன் ஆகிருக்குது, அவ்வளோதான். அப்படி தான் கண்டிஷன் இன்னைக்கு. அதனால் பெருசது எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த பதிவு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.